உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாப்பியா இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருங்க. எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவா இருங்க. நம்மளுடைய சேனல்ல லாஸ்ட் 2 வாரமா நான் வீடியோஸே போடல. பயங்கர கோல்டு. அது வைரல் கோல்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து மூச்சே விட முடியல. அப்படியே காய்ச்சலு, தலைவலி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, தலைவலி இருக்கு. இன்னும் கோல்டு சரியாகல. த்ரோட் பெயின் இருக்கு. ஸோ கொஞ்சம் இன்னைக்கு வந்து நான் ரிலாக்ஸா இருக்கேன்னு சொல்லலாம். அதனால தான் திரும்பவும் நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என் கையில வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ற என்னோட ஸ்கின் கேர் இருக்கு. நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஸ்கின் கேர பத்தி சொல்லுங்க. உங்க சாரி. உங்க ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. உங்க ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கு. கொஞ்சம் பார்க்க ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்க. எல்லா கமெண்ட்ஸ்லயும் சொல்லியிருப்பேன். நான் வந்து ஒரு 3 ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நான் சில வருஷங்களா தான் அத ஃபாலோ பண்றேன். சீரியஸாவே சொல்லணும்னா. ஆனாலும் இந்த ஒரு 4 மாசமா என்னோட வெயிட் லாஸ் காரணத்தினால என்னோட டயட்லாம் கொஞ்சம் ப்ராப்பரா இருந்து, சுகர்லாம் கட் பண்ணி, இந்த மைதாலாம் கொஞ்சம் குறைச்சிட்டதுனாலயே, ஜங்க் இல்லன்னு சொல்றேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் ஸ்கின் கேர் முக்கியமானா கண்டிப்பா முக்கியம். ஆஃப்டர் 30 கண்டிப்பா ஸ்கின் கேர் முக்கியம். ஏன்னா என்னோட 20ஸ்ல வந்து ஸ்கின் கேர்னா எனக்கு என்னன்னே தெரியாது. எனக்கு மாய்ஸ்சரைசர் கூட தெரியாது. அது போட்டணும், ஸ்கின் ட்ரை ஆயிடும். ஏன்னா மாய்ஸ்சரைசர் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உடம்புல இருக்கோ, அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கம் வர்றதுக்கு லேட் ஆகும். ஏஜிங் வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஆகும். இன்னும் கொஞ்சம் அதுல டிலேனஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் என்னென்ன பண்றேங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ நான் எல்லாமே வந்து அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ்ல தான் பண்றேன். நான் ரொம்ப காஸ்ட்லியா எனக்கு இதுல வந்து பண்றதுக்கு இல்ல. ஆனா காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஸ்கின் கேர் பண்ணா தான் நல்லா இருக்குமான்னா கிடையாது. ஸோ நம்ம நோ ஜங்க், நோ சுகர வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு, நம்ம கொஞ்சம் நல்ல அஃபோர்டபுளான நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லது. நான்லாம் ஸ்கின் கேருக்கு ஒரு தடவ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது எனக்கு ஒரு 2 மாசம் 2 1/2 மினிமம் 2.5 மந்த்ஸ் கவர் ஆயிடும். ஸோ என்னோட பைசாக்கு எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திரும்பி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன் மொத்தமா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து என் ஸ்கின்னுக்கு, லிப்ஸுக்கு ஏன்னா டார்க் லிப்ஸ் எல்லாம் நெறைய பேருக்கு இருக்கும். ஸோ எனக்கும் வந்து நான் லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நெறைய லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண நமக்கு என்ன ஆகும்னா, அதோ இந்த இடத்துலலாம் டார்க்னஸ் வரும். சில பேத்துக்கு ஃபுல்லாவே வந்து டார்க்னஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அந்த மாரிலாம் எனக்கும் இருந்திருக்கு. அத கியூர் பண்றதுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேங்கிறத உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் டெய்லி ரொட்டீனா ஃபாலோ பண்ற என்னோட ஸ்கின் கேர் வித் ப்ராடக்ட்ஸோட ஜென்யூனான விஷயங்கள ஷேர் பண்ண போறேன். ஸோ ஏன்னா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீங்க வந்து உங்க ஸ்கின் கேர் என்னன்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நெறைய பேருக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் டீட்டெயில்டா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோம். ஏன்னா நெறைய பேருக்கு ஸ்கின் கேர் ஏன் பண்ணணும்னு தெரியாது. ஸ்கின் கேர் பண்ற நன்மைகள் தெரியாது. முக்கியமா ஸ்கின் கேர் பண்ணணும்னா, ஓ! இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுப்பீங்கல்ல. பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்க்குள்ள போணும். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, முதல் முக்கியமான ஸ்டெப் முகத்தை கழுவ வேண்டும். மூஞ்சிய கழுவணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. ஸோ அத வந்து நம்ம எப்படி நீட்டா பண்ணணும்னா, நம்ம உடம்புல அதாவது நம்ம ஃபேஸ்ல நெறைய டெட் செல்ஸ் இருக்கும். நெறைய வந்து என்ன சொல்றது? டர்ட்ஸ் இருக்கும், பொல்யூஷன்ஸ் இருக்கும். நெறைய சில பேத்துக்கு வேர்க்கும். எனக்கெல்லாம் பயங்கரமா ஸ்வெட் ஆகும். ஸோ நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் கிளியரா வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம போர்ஸஸ்குள்ள அழுக்கு போகாது. இந்த முகத்துவாரங்களுக்குள்ள அழுக்கு போகாது. அழுக்கு போகாம இருந்தாலே ஸ்கின் கிளியரா இருக்குங்க. சரிங்களா? சில பேத்துக்குலாம் பீரியட்ஸ் டைம்ல பரு வரதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லா நாளும் நெறைய பேத்துக்கு பரு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு மெயின் ரீசனே ஸ்கின்ன வந்து நம்ம கிளியரா வச்சுக்கிறது இல்லன்னு அர்த்தம். ஸோ முகத்த 2 தடவ வாஷ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்றது வந்து இந்த 2டே 2 ஃபேஸ் வாஷ் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து பாராபன் சல்ஃபேட் ஃப்ரீ, ஃபிராக்ரன்ஸ் இல்லாம நேச்சுரலான விஷயங்கள் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே வந்து விளம்பரப்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயத்த வாங்காதீங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு செட் ஆகுமா? எனக்கு வந்து நார்மல் ஸ்கின். இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எல்லா டைப் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாருமே இத யூஸ் பண்ணலாம். ஸோ 2வது இது வந்து விட்செராவோட ஆ ரீஜெனரேட்டிங் ஃபேஸ் வாஷு. இது வந்து நான் டெர்மடாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி என் ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாரி குடுத்துருக்காங்க. இத நான் காலையில இத யூஸ் பண்ணுவேன். நைட்டுக்கு நான் வந்து இத யூஸ் பண்ணிப்பேன். இதுல வந்து விட்டமின் சி, ஹைலூரோனிக் ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால, ஸோ ஸ்கின்ன கொஞ்சம் நல்லா பிரைட்டன் பண்றதுக்கும், ஸ்கின்ல ஏதாவது டார்க்னஸ் இருந்தா ரிமூவ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது 2 தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்பவுமே நம்ம ஸ்கின் கேர் பண்றோம்னா, நம்ம ஸ்கின் டைப்புக்கு யூஸ் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நெறைய விளம்பரப்படுத்தாங்க, இல்ல நெறைய பேர் ஹைப் பண்றாங்க. டிவில பார்க்குறோம், YouTubeல பார்க்குறோம். வைரல் ப்ராடக்ட்ட வாங்கி, வாங்கி பணத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்க ஸ்கின்னை நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஸ்கின் கேருங்கிறது நம்ம நாளுக்கு நாள் கலர் ஆயிட்டே போறது கிடையவே கிடையாது. நம்ம ஸ்கின்ல பரு இல்லாம, அ என்ன சொல்றது? ரிங்கிள்ஸ் இல்லாம, அழகா, யங்கா, யூத்ஃபுல்லா இருக்கிறது தான் வந்து நிஜமான ஸ்கின் கேர்.
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபேஸ் வாஷ் முடிச்சதுக்கு அப்புறம் 2வது முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா? டோனர். டோனர் வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னா, இப்ப முகம் கழுவி முடிச்சுட்டு நம்ம ஸ்கின் வந்து ப்ராப்பரா கிளீனா இருக்கும்னு நெனைப்போம். பட் அங்கங்க நம்மளோட முகத்துல நெறைய துவாரங்கள் இருக்கும்ல, போர்ஸஸ் இருக்கும். ஸோ அதுலருந்து அழுக்கு, டர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாதி வெளிய வந்து அந்த மாரி அங்கங்க இருக்கும். இம்பியூரிட்டீஸ் கொஞ்சம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும்னா, இந்த டோனர் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ற டோனர் வந்து டாட் கீயோட ப்ளூபெர்ரி டோனர் தான். இதுல நெறைய செரமைட்ஸ் இருக்கு, ரைஸ் வாட்டரும் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நான் சாதம் வந்து கழுவும்போது ஒரு வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டரையும் டோனரா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாரி ரோஸ் வாட்டர் வீட்லயே வந்து நம்ம இந்த ஸ்டீம்ல இருந்து எடுப்போம்ல, அதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாருக்கும். முக்கியமா டாட்டட் கீல இந்த டோனர் சூப்பரா இருக்கும். அது போக வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேணும் அப்டின்னா, நம்ம வந்து ப்ளம் இருக்குல்ல, ப்ளம்ல வந்து ஆ ரைஸ் வாட்டர் அந்த ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பாட்டில் இருக்கும் ஸ்ப்ரே. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் இத வந்து நீங்க ஒரு 10 ட்ராப்ஸ் மட்டும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபேஸ்ல வந்து நம்ம காட்டன் பஞ்ச வச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்து காட்டன் பஞ்சு யூஸ் பண்ணா கொஞ்சம் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகுற மாரி இருக்கும்ல. அதனால கையில போட்டுட்டு அப்படியே லைட்டா இது பண்ணி எடுத்துருவேன். ஸோ அதுல வந்து இம்ப்யூரிட்டீஸ் இருந்தா நமக்கு வந்துரும். ஒரு 2 நிமிஷம் வந்து இத ஃபேஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபேன் காத்துல நல்லா என்ன ஆயிடும், 2 மினிட்ஸ்ல எல்லாம் அப்சர்வ் ஆகி நீட் ஆயிடும். அதுக்கப்புறம் 3 ஸ்டெப். இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, மாய்ஸ்சரைசர். எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா ஒரு 23 வயசு, 25 வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா பண்ணணும். 30 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா பண்ணணும். நான் வந்து இப்போ அதனால தான் ஸ்கின் கேர் வந்து நான் ஸ்கிப் பண்றதே கிடையாது. இத வந்து கண்டிப்பா பண்ணியே தான் ஆகணும்னு நான் ஃபாலோ பண்றேன். மாய்ஸ்சரைசர் நம்ம ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னா, நெறைய செரமைட்ஸ் இருக்கணும். நம்ம ஸ்கின் பேரியர ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். ஏன்னா ஏஜ் ஆக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஏஜிங் சைன்ஸ் எல்லாம் வரும். கொலாஜன் வந்து லூஸ் ஆகும். அப்ப இங்க சுருக்கம் விழுகிறது, இங்க சுருக்கம், அந்த மாரி கண்ணுக்குள்ள நெறைய கோடுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் வருதுன்னா, ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆனா சீக்கிரமே நமக்கு வந்துரும். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து இந்த ரீக்வலோட செரமைட்ஸ், இந்த ஹைலூரோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர் தான். இது வந்து ரொம்ப ப்ராடக்ட் ஒர்த்தபிளா இருக்குங்க. இது யாருனாலும் யூஸ் பண்ணலாம். 100 கிராம்ஸ் வருது ப்ராடக்ட். இது வந்து நார்மல் ஸ்கின்ல இருந்து சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் யாருனாலும் என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் குடுத்த மாய்ஸ்சரைசர் என்ன தெரியுமா? ஆக்வா சாஃப்ட்டோட இந்த எஃப்சி அட்வான்ஸ்டு ஃபேஸ் கிரீம். இது வந்து சன் ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ சன்ஸ்கிரீன் போட பிடிக்கல, மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டா போதும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து யாருனாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஸ்கின் டைப்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து டெய்லி நைட் நான் இதை யூஸ் பண்ணுவேன். காலைல நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மோஸ்ட்லி மார்னிங் யூஸ் பண்ற எல்லா மாய்ஸ்சரைசர்லயும் செரமைட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இது இல்லன்னா வந்து டெர்மாக்கோட ஆயில் ஃப்ரீ இது இருக்கு பார்த்தீங்களா? ஆயில் ஃப்ரீ இதுலயும் ஹைலூரோனிக் ஆசிட்ஸ் இருக்கு, செரமைட்ஸ் இருக்கு, மல்டி விட்டமின்ஸ் இருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். இந்த 2மே வந்து மாறி மாறி நான் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நைட்டுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கடுத்து நெறைய பேர் ஹைப் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸே வந்து இது வாங்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நான் வாங்குனது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இமோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து இந்த இமோலின் வாங்கி போடுங்க. ரொம்ப நேரம் ஹைட்ரேஷன்ஸ் இருக்கும். ஸ்கின்னுக்குள்ள நல்லா அப்சார்ப் ஆயிக்கும்னு சொன்னீங்க. நானும் அதனால தான் வாங்குனேன். இப்ப நான் கையில போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப ஜென்டிலா இருக்கு. ஆனா இத நான் ஃபேஸ்க்கு நான் போடுறதே இல்ல. ஏன்னா என்னோட ஃபேஸ் வந்து நார்மல் ஸ்கின் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த இமோலின் கிரீம் வந்து போட்டீங்கன்னா, டக்குனு தண்ணி மாரி தான் இருக்கும். இங்க பாருங்களேன். இப்போ நான் உங்கள்ட்ட காட்டுறேன்ல அவ்வளோதான். அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல இது உள்ள அப்சர்வ் பண்ணிக்கும். ஆனா இது ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க அத யூஸ் பண்ணா நல்லாருக்கும். ஸோ எனக்கு இது அவ்வளவா பிடிச்சிருக்குன்னா இல்லன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ட்ரை ஸ்கின்னு, குளிச்சுட்டு வந்தோனே எனக்கு ஃபேஸ் எல்லாம் அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்கல்ல. ஸோ அவங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இத பாடிக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப நல்லாருக்கு. ஆனா ஃபேஸுக்கு எல்லாத்துக்கும் இது இமோலி செட் ஆகுமான்னா, செட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பார்த்துட்டோம். டோனர் பார்த்துட்டோம். முக்கியமா வந்து மாய்ஸ்சரைசர் மெயின் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் மட்டும் சொல்றேன். வீடியோல, YouTubeல பார்த்து யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா, அந்த சன்ஸ்கிரீன தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க. நான் ஒரு 2, 3 சன்ஸ்கிரீன் வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு, எனக்கு எதுவுமே செட் ஆகல. கடைசியா நான் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்ட போய் பார்த்து, ஏன்னா சன்ஸ்கிரீனுங்கிறது முதல்ல நம்மளோட ஏஜிங் சைன்ஸ குறைக்கும். ஏன்னா, சன் டைரக்ட்டா ஃபேஸ்ல அந்த யூவி ரேஸ் படும்போது, சீக்கிரமே ஏஜ் ஆகும், சுருக்கங்கள் வரும், ஸ்கின் ட்ரை ஆகும், ஸ்கின் கருப்பாகும், ஸ்கின் வந்து வெடிக்கும், வெடிப்பு வந்தா பரு வரும். ஸோ நம்ம டோட்டலா ஸ்கின்ன வந்து டேமேஜ் பண்ணிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் டெர்மடாலஜிஸ்ட்ட பார்த்து வாங்குன சன்ஸ்கிரீன் தான் இது. 50 ml தான். பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 699 வருது. 50 ml தான். நான் எங்கேயாவது வெளியே போனால் போட்டுப்பேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. முக்கியமாக இது போட்ட உடனே ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம வீட்டுட்டு வெளியே போகணும் சன்ஸ்கிரீன் போட்டாலே. ஸோ இது வந்து ஓஜி சன்லாக் சன்ஸ்கிரீனு. இது நமக்கு வந்து வெளியில் எங்கேயுமே இது கிடைக்கல. டெர்மட்டாலஜிஸ்ட் மட்டும்தான் இது கிடைக்குது அவங்களோட கிளினிக்கில். பட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு அதுக்கப்புறம் ஃபேஸ் டேன் ஆன மாதிரி தெரியல. இதோட ஒர்க் இது கரெக்டாக பார்க்குது. அதே நேரத்தில் பிசு பிசுப்பாவோ ஏதோ ஒரு க்ரீம் மூஞ்சி மேலே போட்டிருக்கிறோம் அந்த மாதிரி இதே இல்லை. லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸில் அப்படியே உள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம இதை பண்ணலாம். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீனுங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் இதை வந்து ஒரு 1.25 மாசமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டியூப் இதுதான் காலி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கூட இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இது செகண்ட் டியூபு நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து எனக்கு 1.5 மாதம் வந்துச்சு. ஏன்னா நான் வெளியே எங்கேயாவது போனால் தான் போடுறேன். சப்போஸ் டெய்லி வெளியே போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது 1 மாதத்துக்கு தான் வரும். ஓகேவா? அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ பார்த்து தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்கிரீன் முக்கியமாக அதில் வந்து 50+ இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஸோ ஸ்கின் கேரில் சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் பண்ணிட்டு வெயிலில் போயிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு ஸ்கின் கேர் பண்ணி பிரோஜனமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ முக்கியமாக நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, இதுவும் மாய்ஸ்சரைசர் தான். ஆனால் இது ஃபேஸுக்கு கிடையாது, ஸ்கின்னுக்கு, கைக்கு, காலுக்கு, உடம்புக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர். ஸோ நான் வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ண மாட்டேன். ஃப்ரண்ட்டும் முதுகில் கொஞ்சம் அந்த கழுத்துக்கு பக்கத்தில், அப்புறம் கையில் காலில் ஃபுல்லாக நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டுமே வேஸ்லினோட பிராண்டு தான். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து எந்த ஒரு பாடி லோஷனோ இல்லை பாடி மாய்ஸ்சரைசரோ நான் வாங்கினது கிடையாது. இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ட்ரை ஆக்க விடவே விடாது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து வேஸ்லினோட கோகோவா க்ளோ 48 ஹவர்ஸ் மாய்ஸ்சர் லாக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைலராய்டு, நயசினமைட் எல்லாம் சேர்த்துருக்கிற இந்த ஒரு மாய்ஸ்சரைசர். இது ரெண்டுமே நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எனி ஸ்கின் டைப், ஏன்னா உடம்புக்கு வந்து எல்லாரும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அஃபோர்டபுளாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் என்ன ஆகும்னா கை வந்து எப்பவுமே வந்து மாய்ஸ்சரைசராக இருக்கும். இப்போ பாருங்களேன், நான் கையில் நான் சுரண்டுறேன், எனக்கு வந்து ஒரு கோடு கூட விழாது. ஸோ நம்ம கையை சுரண்டி பார்க்கணும். சுரண்டி பாருங்கள். ஒரு மாதிரி வெள்ளையாக விழுகுதுன்னா தயவு செஞ்சு அப்படி வச்சுருக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமே சுருக்கம் வந்துடும், சீக்கிரமே கருத்து போகும். ஸ்கின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் சைன்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ குளிச்சுட்டு வந்த உடனே டெய்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குளிச்சுட்டு இதை வந்து போட்டுப்பேன். ஓகேவா? காலையில் குளிச்சுட்டு நான் வந்து இதை போட்டுப்பேன். இல்லை காலையில் பார்த்தியானோ ஒரே ஒரு இது வாங்கி கூட நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷயம். எனக்கு வந்து ரொம்ப வருஷம் போட்டிருக்கேன்னா அதனால் எனக்கு இதை விட மனசு இல்லாமல் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஸ்கின் கேரில் இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், டோனரு, அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் சொல்லியிருக்கேன், சன்ஸ்கிரீன் சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் உடம்புக்கு போடுற அந்த பாடி மாய்ஸ்சரைசர். முடிஞ்சு போச்சா? இதில் மெயினாக நிறைய பேர் கவலைப்படுறது லிப் கேர். ஸோ உதடு வந்து கருக்கும். எனக்கு வந்து பேசிக்காகவே கருப்பான உதடு கிடையாது. ஆனால் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து உங்கள் லிப்ஸ்டிக்கோட ஷேட் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுறது இப்போது இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் தான். பக்கத்தில் காட்டுறேன், இருங்க, தெரியுதான்னு தெரியல, பக்கத்தில் காட்டுறேன். 02 மார்ஸோட 02 ஜுப்பா லிப்ஸ்டிக். ஓகேவா? ஸோ இதுதாங்க இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், ஒரு மேட்ச் லுக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ லிப் கேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டார்க்கான லிப்ஸ் இருக்குன்னா டெய்லி நைட்டு வந்து இந்த லிப்ஸெட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நமக்கு மெடிக்கலில் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும், யாராலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லிப்ஸெட்டை வந்து நைட்டு என்ன பண்ணணும், எங்கே அவங்க வந்துட்டு கருப்பாக இருக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அதை முழுகிடாதீங்க. அதான் மெயின். இது வந்து கெமிக்கல். சரிங்களா? ஸோ அப்படியே நீங்கள் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ரெகுலராக ஏதாவது ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். சீரியஸாகவே நல்ல லிப் பாம்னா எனக்கு தெரிஞ்சு இது 2 தான். எப்படி சொல்கிறது, நம்ம லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷனை குறைச்சி எப்போவுமே நல்லா மாய்ஸ்சர் லாக் பண்ணி வச்சுக்கிறது இது 2 மட்டும்தான். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது லிப் க்ளோ. ஓகேவா? க்ளோ லிப் எஸ்பின்னு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPF 30 வரும்.
வெளியே போகும்போது எல்லா டைமுக்கும் இதை போட்டுக்கலாம். இதை இல்லை இதை போட்டுட்டு அதுக்கு மேலே கூட லிப்ஸ்டிக் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். சன்ல இருந்து நம்ம லிப்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், கருக்காது. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கெமிஸ்ட் இருக்குல்ல, கெமிஸ்ட் பிளேயோட லிப் பாம் தெரியுதா? கெமிஸ்ட் பிளேயோட லிப் பாம் இது. இது வந்து SPF 50+. இதுல கோஜிக் ஆசிட் இருக்கு, செரமைட்ஸ் இருக்கு, நிறைய ஹைலூரோனிக் ஆசிட்ஸ், பெப்டைட்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணும்னா அழகா இது வந்து ஒரு செரி கலர் தான் இருக்கும். ஆனா போட்டா ரொம்ப ரெட்டிஷாலாம் இருக்காது, அசிங்கமாலாம் இருக்கவே இருக்காது. நீங்க வேலைக்கு போறீங்க, ஒரு லைட்டா வந்து உங்களுக்கு ஒரு லிப் பாம் போடணும்னா இது போட்டுக்கலாம். இது பார்க்க ரெட் கலரா இருக்கும். ஆனா நம்ம ஸ்கின்ல போட்டோம்னா உங்களுக்கு அப்படியே சாயம் பூசின மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஜென்டலா நீட்டா இருக்கும். ஸோ இதை ரெகுலரா நான் வீட்டில் இருக்கும்போது போடுறேன். ப்ளஸ் இப்போ வீடியோ எடுக்கிறோம், வெளியே போறோம்னா நான் லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் அதை நல்லா தொடச்சிட்டு திரும்ப லிப் பாம் போட்டுப்பேன். லிப் பாம் போடுற ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்க. லிப்ஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்குனாலே லிப்ஸ் கருக்காது, லிப்ஸ் வந்து அப்படியே நமக்கு உறிஞ்சு உறிஞ்சு வெளியே வராது. ஓகே. ஸோ ஸ்கின் கேர்ல லாஸ்டா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது இந்த ரெட்டினால். ஸோ இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. எப்பயுமே வந்து எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நல்லா ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு வாங்குங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின் டைப் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி ஒரு 30+ ஆயிடுச்சுன்னா ரெட்டினால் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இப்பெல்லாம் வந்து 25+ஏ வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு தெரியல. இது வந்து நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் பார்த்து என் ஸ்கின் டைப்புக்கு போடலாமான்னு கேட்டு நான் யூஸ் பண்ணது. ஸோ இந்த ரெட்டினால் என்னென்னலாம் யூஸ் பண்ணும், நமக்கு என்னென்னலாம் பிரயோஜனம் பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்னோட ஆன்டி ஏஜிங் பர்பஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் ஜென்ரலா. மெயினா சாப்பிடுறது 50% முக்கியமோ, அதே அளவுக்கு 50% ஸ்கின் கேர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெட்டினாலோட நேம் வந்து பெப்பி ஸ்கின், சரிங்களா? இதுவும் உங்களுக்கு வெளியே கிடைக்காது. இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட தான் இது வாங்கினேன். ஸோ நீங்க வந்து இப்போ நிறைய பேர் மார்க்கெட்ல விற்கிறாங்க ரெட்டினால் க்ரீம் 0.3 0.2 அந்த மாதிரி. அது உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரியாது. ஸோ பார்த்து எனக்கு தெரிஞ்சதை டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இதுதான் வந்து கடைசி ஸ்டெப்பு. ஸோ இது நான் வந்து 1 மாசமா தான் யூஸ் பண்றேன். எனக்கு இது இன்னும் இவ்வளோதான் காலியாயிருக்கு, சரிங்களா? டெய்லி நைட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரெட்டினாலை நான் கொஞ்சமாக தான் இருக்கும் அதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். அவ்வளோதான். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மெயினாக வந்து இந்த 4 மாசத்துல என்னோட ஸ்கின் சேஞ்சஸ்க்கு மெயின் ரீசன் ஃபுட்டு. சுகர் கட் பண்ணது. இப்பயும் பார்த்தீங்கன்னா நீங்கக்குள்ள உங்களுக்கு அங்கங்கே லைட் மார்க்ஸ் தெரியும். இது எல்லாமே வந்து ஓவரா ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டதுனால வந்ததோட விளைவு. சுகரை கட் பண்ணீங்க, ஒயிட் சுகர் கட் பண்ணீங்கனாலே நம்ம ஸ்கின் வந்து ரீஜெனரேட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஆர்கன்ஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்கின் கேருக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேஸ் வாஷர், ஒரு நல்ல டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக நமக்கு வேணும். எக்ஸ்ட்ராவாக ரெட்டினால், அப்புறம் வந்து லிப் பாம், அவ்வளோதான். ஒரு 7 பொருள் நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. ஓகேவா? ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 2 மந்த்ஸுக்கு தாராளமாக வரும். ஒரு 1.5 மாதமாவது வந்துடும். அப்புறம் ரீபர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கின் கேரை பொறுத்த உடனே ஒரு 10 நாளில் டிஃப்ரெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. 10 டேஸில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். பட் எந்த ஒரு பொருளுமே அந்த ஒரு பாட்டில் வாங்கணும்னா ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்னா இது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸ்கின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடாப்ட் ஆகி கிளியர் ஆகும். இன்னைக்கு நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கீழே வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இல்லை நீங்களே நல்லா சர்ச் பண்ணி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப ஜென்யூனான நல்ல ப்ராடக்ட்ஸ் தான். இதை தான் நான் பல மாதங்களாக ரொட்டீனாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபுட்டை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஜங்க்கை மட்டும் கட் பண்ணிவிடுங்க, சுகரை கட் பண்ணிவிடுங்க. ஸ்கின்ல நல்ல சேஞ்சஸ் தெரியும். அவுட்டரில் இந்த விஷயங்களையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. நீங்களும் வந்து ஒரு நல்ல க்ளோவியா, யங்கா, கொஞ்சம் நல்லா ஒரு பிளம்பியான ஸ்கின், ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.